ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு வந்து ஹூக் வைக்கிறப்போ வந்து அடிக்கடி சிக்கு விழுந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. எப்படி சிக்கல் இல்லாமல் ஹூக் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு நூல் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா கொக்கிக்கு வந்து எக்ஸ்ட்ரா லூப் வைக்கணும். அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்திருக்கேன். நூல் அதிகமாக இருந்தாலுமே வந்து எப்படி சிக்கு இல்லாமல் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். நூல் வந்து அடிக்கடி சிக்காகிறதுக்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மட்ட குவாலிட்டியான நூல்கள் வந்து அடிக்கடி சிக்கு விழுகும். ஸ்டிச்சிங் பண்ணுறப்பவே நம்மளுக்கு தெரியும், அந்த முடிச்சு ஒன்றா சேர்ந்து அடிக்கடி நூல் வந்து அந்தந்து போகும். இந்த டைப் நூலில் வந்துட்டு எப்படி சிக்கு விழுகாமல் ஹூக் கட்டலாம் அப்படிங்கிறது வந்து நான் கடைசியாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கல் விழுகாமல் தைக்கிறதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நூலுமே கிடையாது. எல்லா நூலுமே வந்து சிக்கல் விழுகும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தைக்கிறதுல தான் வந்து சிக்கல் இல்லாமல் வந்து நம்மளால் தைக்க முடியும். இப்போ நம்ம வந்து துணி தைக்கிறோம். மிஷின்லேருந்து நூல் வந்து டைட்டாக வரத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி தான் வந்து நம்மளால் துணி தைக்க முடியுது. அப்படி வந்து அந்த நூல் டைட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் தையல் போட முடியாது இல்லைங்களா? அது மாதிரி தான் வந்து ஹூக் வைக்கிறதும். ஹூக் வைக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம இழுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு லாக்கும் வந்து போடணும். இப்போது ஹூக்கிட்ட வந்து லாக் போடுவோம் இல்லைங்களா? லாக் போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி சென்டராக வந்து நூல் வந்து இழுக்கணும். அப்போ தான் சுருக்கங்கள் வந்து இருந்துச்சுன்னா, அதை எக்ஸ்ட்ரா லூப் வந்து எங்கேயாவது சேர்ந்துருந்தா நம்ம அப்படி வந்து இழுக்கிறப்ப அது கரெக்டாக நேராக வந்துடும். ஏன் நான் வந்து அதை சென்டராக இழுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஊசியில் வந்து நூல் கோப்போம் இல்லைங்களா? அந்த பகுதியை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம லாக் போட்டு இழுக்கிறப்ப, அதை ஃப்ரீயாக விட்டு இழுக்கிறப்ப என்னாகும்னா, அந்த இடத்துல நூல் வந்து சென்டராக இல்லாமல் கொஞ்சம் விலகி வந்துடும். நீங்கள் வந்து ஹூக் வைக்கிறப்ப அதை நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைமும் நம்ம நீடிலில் லாக் பண்ணுறப்ப இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு நம்ம பண்ணோன்னா அந்த மாதிரி வந்து முடிச்சுகள் வந்து விழுகாது. அப்போ வந்து ஹூக் கட்டி முடிக்கிற வரைக்குமே வந்து முடிச்சு இல்லாமல் நம்ம வந்து ஹூக் கட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு டைமும் நீடிலில் வந்து லாக் போடுறப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் அது எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு அந்த நூல் திரிஞ்சு இருக்கும் இல்லைங்களா? அது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் வந்து விழுகத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு டைமும் நீடிலில் லாக் பண்ணுறப்போ சென்டரை இழுத்து விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா? தைக்கிறப்போ நம்ம வந்து அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுக்காக நம்ம செய்யக்கூடிய வேலை தான் அது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து சிக்கல் விழுக ஆரம்பிக்குது. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து விடாமல் அப்படியே வந்து நம்ம லாக் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த சிக்கல் மாட்டிட்டு நூல் வராது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா நூல் அந்து போகும். மறுபடியும் நம்ம வந்து நூல் கோக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம பண்ணுறது பெஸ்ட்டு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், அந்த லாக் வந்து நான் எடுத்து விடுறேன். அந்த இடத்துல சிக்கல் இருந்தது பார்த்தீங்களா? அதை வந்து கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து விட்டோன்னா கண்டிப்பாக வந்து சிக்கல் இல்லாமல் நீட்டாக வந்துடும். பார்த்தீங்களா? ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி இழுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 லாக் 2 லாக் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நூல் வந்து இப்படி திருகி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இதனால தான் வந்து நமக்கு முடிச்சுகள் வந்து விழுகுது. அடுத்த டிப் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி பின்னல் நிறையா போட்டிருக்கும் இல்லைங்களா? நம்ம ஹூக் வைக்கிறப்ப அந்த பின்னல் வந்து நம்ம எடுத்து விட்டோம்னாவே போதும். அதுக்கு வந்து நீடியில் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பின்னல்களில் வந்து சரியாயிடும். இப்போ நீங்கள் வந்து எப்பவும் போல் ஹூக் கட்ட வந்து ஆரம்பிக்கலாம். பின்னல் வந்து சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீடியில் ரொட்டேட் பண்ணி அந்த பின்னலை வந்து சரி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா முடிச்சுகள் வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸு தான், சரிங்களா? இது வராமல் வந்து இருக்கவே இருக்காது. சில பேர் வந்து யோசிப்பீங்க, யார்டா ஒவ்வொரு டைமும் எடுத்து விடுறது, சிக்கல் விழுகாமல் நூல் எங்கேயாவது கிடைக்குமா? சிக்கல் விழுகாத நூல் வந்து இருக்குதான்னு கேட்காதீங்க. சிக்கல் விழுகாத நூலே கிடையாது. எப்படி வந்துட்டு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இல்லையோ அது மாதிரி வந்து சிக்கலே விழுகாத நூல் கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தரம் குறைந்த நூல்லையும் வந்துட்டு சிக்கல் விழுகும். தரம் அதிகமாக இருக்கிற நூல்லையும் வந்து சிக்கல் விழுகும். 2க்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதில் நிறையா விழுகும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த உராய்வு ஏற்படுது இல்லைங்களா? அப்போ வந்து அங்கே ஒரு ஹீட் வந்து ப்ரொடக்ட் ஆகும்.
அது மூலிமா தான் அந்த பஞ்செல்லாம் திரிஞ்சு வரக்க ஆரம்பிக்கும். அந்த பஞ்சுகள் ஒன்று சேர்றப்போ மட்டும்தான் இந்த முடிச்சுகள் வந்து வருது. அதனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து இதையும் நம்ம வந்து ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு டைமும் ஹூக் வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சிக்கலை சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹூக் வைக்க முடியும். அதனால் நீங்கள் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க பாருங்கள். இப்போ நான் ஹூக் வைக்கிறது பாருங்கள், ஒவ்வொரு டைமும் லாக் பண்ணுறப்ப கண்டிப்பாக இழுத்து விடுவேன். இல்லைன்னா அந்த பின்னல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவேன். கரெக்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். லாக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த சென்டருக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நாட் போடுவேன். நான் வந்துட்டு கொக்கியில் சிக்கல் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து வைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே சென்டருக்கு கொண்டு வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து லாக் போடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வந்து அவசியம் இல்லை, நீங்கள் எப்பவும் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஊசியில் வந்து நூல் கோத்துருக்க இடம் இருக்குது இல்லைங்களா, இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டே வாங்குவேன். சிக்கல் வந்து வருது தெரியுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹூக் வைக்கிறப்பவும் சிக்கல் வந்து சேரும். அப்போ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் தைக்க முடியும். பார்த்தீங்களா சிக்கல் வந்து இதாக இருக்குன்னு. இப்போ உங்கள் முடிச்சு இல்லாததுனால அது வந்து கரெக்டாகிருச்சு. முடிச்சு இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து சிக்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ சென்டரில் இழுத்தீங்க, இப்போ வந்து ஹூக் வைக்கிறப்போ இந்த மாதிரி வந்து நூல் எக்ஸஸாக மேலே வரும். மேலே வர்றப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அந்த மாதிரி இழுக்க சொல்கிறேன். அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாயிரும். அப்போ நம்ம லாக் பண்ணுறப்போ வந்து முடிச்சு இல்லாமல் லாக் பண்ண முடியும். நூல் கோர்ப்போம் இல்லைங்களா, அங்கேருந்து நேராக இழுத்துட்டு வாங்க. அங்கே லூப்ஸ் வர தெரியுது. இப்போ பாருங்கள், லூப்ஸ் ஒரு சைடு நூல் வந்து அதிகமாக இருக்குது தெரியுங்களா, அதுதாங்க காரணம். இப்போ மட்ட ரக நூலில் வந்து எப்படி ஹூக் வைக்கலாம் சிக்கல் வராமல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நூல் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்ததுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு அந்த நூல் மேலே வந்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணுங்கள். அந்த நூலில் வந்து அந்த ஈரப்பதத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதிகமான பஞ்சு வெளிவருது இல்லைங்களா, அந்த ஈரப்பதத்துக்கு வந்து வராது பஞ்சு அதிகமாக. இப்போ நீங்கள் வந்து ஹூக் வந்து வச்சிங்கனாலும் அந்த மாதிரி முடிச்சுகள் வந்து விழுகாது, நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியில் போட்டு நனைச்சிடாதீங்க. சும்மா லைட்டாக வந்து ஈரப்பதம் கொடுத்தா போதும் நூலுக்கு, அது வந்து கரெக்டாக வரும். நீங்கள் எதனால் இப்படி பண்ணணுன்னு கூட யோசிக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம என்றைக்குமே பூ கட்டுறதுக்கு நூல் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த நூலை வந்து நம்ம தண்ணியில் போட்டு தான் கட்ட ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப திருகிட்டு வராமல் நம்ம கட்டுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அந்த நூலை வந்து தண்ணியில் நனைச்சி பூ கட்டுறோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம ஹூக் வைக்கிறப்போ லைட்டாக ஈரப்பதம் கொடுத்துட்டிங்கன்னா எண்டு வரைக்குமே வந்து நம்ம ஹூக் வந்து நல்லா வச்சு முடிச்சிடலாம். இந்த மெத்தட் வந்து எல்லா நூலுக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ரொம்ப விலை கம்மியான நூலாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் தான் வந்து பஞ்செல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எல்லா நூலுக்கும் வந்து இதை ட்ரை பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.